கைது செய்யப்பட்ட அதிகாரியோட அந்த வாக்குமூலம் இல்லை அவர் ஒரு பேசின அந்த உரையாடல் பார்த்திங்கன்னா, பிரதமர் அலுவலகத்தில் வந்து யார் மேலாம் எல்லாம் நடவடிக்கை இல்லையோ இல்லை வழக்குகள் நிலுவை இருக்கோ, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அதெல்லாம் சீக்கிரமாக விசாரித்து முடிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த வார்த்தை என்பது அரசியல் ஆதாயத்துக்காக எவ்வாறு வேணால் பயன்படுத்தலாம். அதாவது பிரதமர் அலுவலகத்தில் அதில் உண்மையிலே தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றது விசாரணையில் தெரியும். ஒருவேளை இது சம்பந்தம் இருக்குது அப்படின்னா இந்த வழக்கானதை எடுத்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைச்சரவை வரலையும் போகலாம். காரணம்னா அமலாக்கத்துறை என்பது நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய அமைச்சரையோட ஒரு அங்கம். கைதுன்றது நடைமுறையில் சாத்தியம், சட்டம் அதை அங்கீகரிக்கிறது நம்ம செந்தில் பாலாஜி கேஸில் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இந்த கேஸ்லையுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து மாநில அரசு வந்து அத்துமீறல். பாஜகவில் இருக்க ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அமலாக்கத்துறைக்கு இது வந்து ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க ஒட்டுமொத்தமாக திருப்ப பார்க்குறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க, எதிர் விமர்சனம் வைத்தாங்க. அது கிடையாது. தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். என்ன நடக்குதுன்னா, வருமானத்துறையை வைத்து உள்ளே வந்து ஒரு வழக்கானதையோ இல்லை ஒரு விசாரணையானதை ஆரம்பித்து விட்டு அந்த விசாரணையின் மூலம் அமலாக்கத்துறை உள்ளே வருகிறது. அப்போது வருமானத்துறையை விட அமலாக்கத்துறையினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குமே, ஆனால் அதை வைத்து நம்ம வந்து அரசியல் செய்யலாமே, அதை வைத்து நம்ம வந்து வழக்கு பதியப்படலாமேன்றது அங்கே ஒரு பொருளாக இருக்குது. இந்த அதிகாரமானது ஒரு சிலர் மீது ஒண்டி பாய்கிறது. கர்நாடகத்தில் பாஜகவில் முதலமைச்சர் மீதுலேருந்து அமைச்சர் மீது வந்து குற்றச்சாட்டு இருக்குது, 40% கான்ட்ராக்ட் காசு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடிதம் எழுதி வச்சு தூக்கில் போட்டு செத்து போயிட்டார். அதை விட எவிடன்ஸ் வேணும். அந்த எவிடன்ஸையே முகாந்திரமாக வைத்தோ ஒரு எஃப்ஐஆரை போட்டோ அந்த பாஜக கட்சிக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கலாம். இடி பாஞ்சிருக்கலாம். இடி பாயவில்லையே இன்று வரை. அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இடி வந்து யாரோ வளர்க்குற ஒருத்தரோட பாசப்பிராணி. வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு இடி ஆஃபீஸர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு மருத்துவர்கிட்ட லஞ்சம் வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை கைது செஞ்சாங்க. ஆனால் அந்த கைது நடவடிக்கைக்கு உள்ளார ஒரு சில கிளாஸஸ் வந்தது, இடிக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அப்படின்ற ஒரு கிளாஸஸை நியூஸ் மீடியாவிலேருந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். தற்பொழுது அந்த கைது நடவடிக்கைக்கும் பொழுது எங்களை இடி ஆஃபீஸர்ஸ் வந்து எங்களை பணி செய்ய விடலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறை சார்பிலேருந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு சம்மன் அனுப்புகிறாங்க. இந்த போக்கு எப்படி பார்க்குறது? இடி வந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு கேடயமாகவும் அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை மாநில அரசினுடைய கேடயமாகவும் இதை பார்க்கலாமா? இது எப்படி போகுது? முதல்ல வந்து இது வந்து சட்டப்படி நடக்குதா அப்படின்னா இது சட்டப்படி தான் நடக்குது. காரணம்னா அமலாக்கத்துறை சார்ந்த ஒரு அதிகாரி தமிழகத்துலேயோ இல்லை வேறு எங்கேயோ போயிட்டு அவர் வந்து லஞ்சம் வாங்குறாரு, லஞ்சம் கேட்குறாரு. கேட்கும்போது கையும் களவுமாக பிடிபடுறாரு. மதுரை காவல்துறையில் இருக்கிறவங்க போயிட்டு பணத்தோடு அவரை கைது செய்கிறாங்க. கைது செய்த போது வந்து அமலாக்கத்துறையோட அலுவலகம் வந்து ரைடு பண்ணப்பட்டது. உடனடியாக இந்த தாக்கீடு வேலைகள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்மன் அனுப்புறது, அவங்கள விசாரிக்கிறது உடனடியாக நடக்குன்ற மாதிரி அப்போ ஒரு பேசு பொருள் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் ஆயிருக்கு. பிறகு ஒரு மாத காலம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து இப்பொழுது வந்து நடவடிக்கை வருது. அதில் இப்போ இது வந்து முறைப்படியான நடவடிக்கைனா ஆமாம், முறைப்படியான நடவடிக்கை. இப்போ இதை வந்து ஒரு சட்டம் தெரிந்தவர்கள் இல்லை வழக்காடு மன்றத்தில் வழக்குகளை சந்திக்கக்கூடியவர் எப்படி பார்ப்பாங்கன்னா, த லா இஸ் டேக்கிங் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஆஃப் டைம். இது வந்து ஒரு ப்ரொசீஜர். இப்போது வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பொதுவாக வந்து ஒரு விசாரணை பண்ணணுன்னா சம்மன் அனுப்பணும். இப்போ அந்த கைது செய்யப்பட்ட அதிகாரி ஒண்டி தன்னிச்சையாக இவ்வாறு செயல்பட்டாரா, இல்லை அவரோட உடன் வேலை பார்த்தவர்கள் இல்லை அவரோட மேலதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பு இருக்கா அப்படின்றது பார்க்கணும். கூடவே வந்து இது முதல் கட்ட பார்வை. இப்போ இது ஒரு படி மேலே போய் அரசியல் ரீதியாக பார்க்கணும். நீங்கள் கேட்டீங்க இது எப்படி பார்க்குறது? அமலாக்கத்துறை என்பது மத்திய அரசோட ஒரு ஏவல் துறையாக இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஒரு கருத்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இப்போது காவல்துறை, தமிழக காவல்துறையில் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் வந்து ஒரு அதிகாரி வந்து சிக்கியிருக்கிறாரு. இது எப்படி அரசியல் ரீதியாக போகுமானா, இரண்டாவது பாகம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காரணம்னா அந்த அதிகாரி, கைது செய்யப்பட்ட அதிகாரியோட அந்த வாக்குமூலம் இல்லை அவர் ஒரு பேசின அந்த உரையாடல் பார்த்திங்கன்னா, பிரதமர் அலுவலகத்தில் வந்து யார் மேலாம் எல்லாம் நடவடிக்கை இல்லையோ இல்லை வழக்குகள் நிலுவை இருக்கோ, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அதெல்லாம் சீக்கிரமாக விசாரித்து முடிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தை என்பது அரசியல் ஆதாயத்துக்காக எவ்வாறு வேணால் பயன்படுத்தலாம். அதாவது பிரதமர் அலுவலகத்துக்கு அதில் உண்மையிலே தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றது விசாரணையில் தெரியும். பட் மேலிருந்து பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா, ஒருவேளை
இது சம்பந்தம் இருக்குது அப்படின்னா இந்த வழக்கானதை எடுத்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைச்சரவை வரலையும் போகலாம். காரணம்னா அமலாக்கத்துறை என்பது நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய அமைச்சரையோட ஒரு அங்கம். சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து யூனியன் மினிஸ்ட்ரி கீழே வருது. அப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், டெல்லியில் இருக்கிற பாசஸ்ஸு, இல்லை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அவர்கள் மீது இந்த விசாரணை இல்லை இந்த வளையத்தில் இது மாதிரி இது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு அதை கொண்டு போகணுன்னாலும் கொண்டு போகலாம். அதனால் வந்து இது வந்து நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும், இது எப்படி போகுதுன்றது பார்க்கணும். இதை வேடிக்கை தான் பார்க்கணுன்னா, இப்போது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு நிறுவனத்தை சம்மன் அனுப்புகிற அளவுக்கு அதிகாரம் இருக்கா? லீகலாகவே இருக்கா? இதுக்கு அதிகாரம் 100 விழுக்காடு இருக்குது. இப்போது 2 வழக்குகள் முக்கியமானது. ஒன்று, செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்த பொழுது அமலாக்கத்துறைக்கு கைது செய்கிற அதிகாரம் இல்லை, பர்சனல் லிபர்ட்டி இஸ் அட் ஸ்டேக். இது வந்து ஒரு தனிப்பட்ட பிரஜையை வந்து நீங்கள் வந்து ஒரு சம்மன் இல்லாமல் விசாரணை இல்லாமல் கைது செய்ய முடியாது, அதுவும் அமலாக்கத்துறைக்கு அந்த விதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு திமுக வந்து வாதிட்டது. இறுதியில் என்ன ஆச்சுன்னா, அவர் கைது செய்யப்பட்டு நீதியரசர் அல்லி அவர்கள் முன்னில் ஆஜர்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அவர் ஒரு 7-8 மாதமாக பெயில் கேட்டுக்கிட்டே இருக்காரு. 15 முறை தாண்டிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஜனவரி 2ஆம் தேதி ஏதோ ஒரு பெயில் மூவ் பண்ண போகிற மாதிரி பேச்செலாம் வருது, ஜனவரி 1 வீக்கில். அப்போ அவர் வந்து கைதுன்றது நடைமுறையில் சாத்தியம், சட்டம் அதை அங்கீகரிக்கிறது நம்ம செந்தில் பாலாஜி கேஸில் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இந்த கேஸ்லேயுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து மாநில அரசு வந்து அத்துமீறல். பாஜகவில் இருக்க ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அமலாக்கத்துறைக்கு இது வந்து ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவங்க ஒட்டுமொத்தமாக திருப்ப பார்க்குறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க, எதிர் விமர்சனம் வைத்தாங்க. அது கிடையாது. தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். அது மத்திய அமைச்சரோட ஒரு ஆளாக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், இல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம். சட்டமானது வந்து ஜம்முலேருந்து காஷ்மீர் வரலும், இங்கே நீங்கள் கன்னியாகுமரி வரலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே சட்டம் தான் இந்த மாதிரி விஷயங்களை விசாரிக்கிறது. பர்டிகுலராக வந்து ஊழல் விஷயம், இந்த மாதிரி லஞ்ச லாவண்யன்னு வரும்போது சட்டம் வந்து மத்திய அரசு, மாநில அரசு, கூட்டணி கட்சி அப்படின்லாம் பார்க்குறதில்ல. சட்டம் ஒழுங்காக தான் பார்க்குது. ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள், கட்சிக்காரர்கள், கட்சி தலைவர்கள் தான் அதை பிரித்து பார்க்குறாங்க. இப்போ இதில் இன்னும் உடச்சி சொல்லணுன்னா, அமலாக்கத்துறை வந்து ஏன் அமலாக்கத்துறைக்கு இந்த கெட்ட பேர் அவப்பேர் அப்படின்னு பார்த்தா, வெறும் எதிர்க்கட்சியினர் மீது ஒண்டி அது பாய்கிறது. தொடர்ந்து வழக்கானது இல்லை அதிகாரிகளை போய் விசாரணை பண்ணுறது, விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வருது, ரைடு பண்ணுறது எல்லாமே வந்து பாஜகவோட யார் நட்பு பாராட்டவில்லையோ, பாஜகவுக்கு யார் வந்து அவங்களோட கோரிக்கைக்கு கேட்டுக்கல, கூட்டணி இல்லையா, அவங்களோட நட்பு பாராட்டலையோ அவர்கள் மீது ஒண்டி தான் பாய்கிறது. அப்போ அது அந்த அந்த கட்சி, அந்த அமலாக்கத்துறையினுடைய யோகிதை வந்து ஒரு கேள்விக்குறியாக ஆகிறது. சரிங்க சார், இப்போது இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த நிலைக்கு காரணம் வெறும் இந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இப்படி இருக்கா, இல்லை இதுக்கு முன்பாகவே அமலாக்கத்துறைனா அப்படி தான் பயன்படுத்தப்பட்டதா? அதாவது வந்து நிறைய என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது, மத்திய அரசின் கீழ் இருக்கிறது, மாநில அரசின் கீழ் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் இன்கம் டேக்ஸு, அதுக்கப்புறமா வந்து சிபிஐ, அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே ஒரு சில விசாரணை விஷயங்கள் இருக்குது, இந்த RAW போன்ற அமைப்புகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது பல்வேறு தரப்புப்பட்ட, அப்புறம் NIA இருக்குது, பல்வேறு தரப்புப்பட்ட சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லஞ்சத்தை விசாரிக்கிறதா இருக்கும், ஒன்று வந்து தீவிரவாதி ஒடுக்குற சட்டம் அது சம்மந்தமானதாக இருக்கும், ஒன்று வந்து பண மோசடி சம்மந்தமானதாக இருக்கும். இது மாதிரி பல்வேறு இது இருக்குது. பட் அமலாக்கத்துறை மீது ஒண்டி ஏன் இவ்வாறு விமர்சனம் வந்திருக்குன்னா, உங்களுக்கு வந்து 1988 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருக்குது, PC ஆக்ட். யார் ஊழல் செய்தாலும் அந்த சட்டத்தின்படி தண்டனை எடுக்கலாம் அப்படின்றது. நம்ம ஏற்கனவே பொன்முடி வழக்கில் ஆமாம். பொதுவாக வந்து சிபிஐ பார்த்திங்கன்னா அந்த ஒரு தன்மையில் தான் இயங்கும். அதற்கு வந்து இப்போ பொன்முடி வழக்குலையும் அது பிரகாரம் தான் வந்திருக்கு. பட் அமலாக்கத்துறை ஏன் வந்து இப்போ அதிகமாக பேசு பொருளாக இருக்குன்னா, அதிகாரத்துக்கு அதிகமான ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதாவது மற்ற ஏஜென்சிஸ்க்கு இல்லாத ஒரு சிறப்பு சலுகைகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பெயில் வாங்குறது அவ்வளவு சுலபம் கிடையாது முதல்ல. 2வது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கவர் ஆகாது. 3வது வந்து உங்களுக்கு இந்த சட்டமானது 2002-2000க்கு அப்புறம் தான் வருது. அப்போ இதற்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டு டைரக்ஷன்ஸோ இல்லை ஹைகோர்ட்டோட கைட்லைன்ஸோ அந்த மாதிரி பெருசாக இல்லை, இவ்வாறு இதுதான் பண்ணணும்னு. அதே மாதிரி இந்த சட்டமானது உங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, ஒரு எவிடன்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து வேறு எதனா ஒரு டிபார்ட்மெண்ட்டு FIR போட்டிருந்தாலுமே போதும், அந்த ஒரு FIR முகாந்திரமாக வைத்து அமலாக்கத்துறை உள்ளே செய்யலாம். அமலாக்கத்துறையோட கேஸாக தான் இருக்கணும்னு கிடையாது. வேறு எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு விசாரணை நடத்திட்டு இருந்தாலும்
அது உள்ள அமலாக்கத்துறை அதையே எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாமே வந்து சீல்டு கவரில் தான் அவங்க கொடுப்பாங்க. அதாவது வெளிப்படைத்தன்மை ஆமாம், ரொம்ப கான்ஃபிடென்ஷியாலிட்டி அதிகமாக இருக்கும். எதையும் வெளியில் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. அப்போ இதெல்லாமே வந்து ஆளுகின்ற மத்திய அரசுக்கு அவங்க யோசிக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. யாரை வேணால் இப்போ வேணால் கைது செய்யலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் தேவையில்லை, பெயில் வாங்குறது ரொம்ப கஷ்டம், பெயில் கோர்ட்டு மூவ் பண்ணாலும் வந்து இவர் மேலே வந்து எங்களுக்கு இவர் வெளியில் போனால் உடச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஷியல் லெட்டரில் போட்டு நீங்கள் சீல் வச்சு உள்ளே கொடுத்தா போதும். அதுவும் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேயே செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும், வெளியில் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டின்னு ஒருத்தர் இருக்கார். பேர் தான் வந்து ஆணையாளர் ரயில்வே பாதுகாப்பு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வருவார், வானூர்தி சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார். ஆனால் அவர் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறது ரயில்வே ட்ராக். அப்போது இந்த டிபார்ட்மெண்ட்டில் தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டை வைத்து செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி. பட் அமலாக்கத்துறையை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. எல்லாமே அவங்களே செக் பண்ணி அவங்களே அதுக்கு ஆடிட் வச்சு அவங்களே அந்த கான்ஃபிடென்ஷியல் மேட்டரை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மத்திய அரசுக்கோ இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு இது வசதியாக ஒரு அதிகார குவிப்பை வந்து ஒரே துறையில் எடுத்து போய் வைக்கிற மாதிரி பார்க்கலாமா இதை? இல்லை, அது கிட்டத்தட்ட அதுதான். அது வந்து அதிகார குவியல்ன்றதை விட அரசியலுக்காக ஆதாயத்துக்காக அது திட்டமிட்டாமல் உங்களுக்கு வந்து இடி அப்படின்றது வந்து எங்கே வந்து உள்ளே வரும்னா அந்நிய செலவாணி இருக்குது. சம்பாதிக்கிற பணத்தை வேறு எங்கேயோ பதுக்கீடு பண்ணுறாங்க, வேறு எங்கேயோ முதலீடு பண்ணுறாங்க, மணி லாண்ட்ரிங்கில் தான் வரும். பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதோட ப்ரொவிஷன்ஸை ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வர்றது எல்லாத்தையுமே வந்து இடியை வைத்தே அவங்க சமாளிக்கலான்னு பண்ணுறாங்க. அப்போ வந்து இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துனா வருமான வரித்துறை வைத்து நீங்கள் சோதனை நடத்தலாம். பட் அதில் என்ன ஆகும்னா அது பிரகாரம் வந்து உங்களை ஜெயிலில் வந்து போடுறதுன்றது ரொம்ப கடினம். வருமானத்துக்கு மேலே நீங்கள் இவ்வளோ பணம் சேர்த்துருக்கீங்கன்னா எவ்வளோ பணம் சேர்த்திங்களோ அதுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு சம்மன் அடித்து அந்த வருமானத்துக்கு வரியை கட்டிட்டு முடிச்சிடுவாங்க. இல்லைனா வந்து உங்களை வந்து இவர் வந்து ஒரு கெட்ட நபர் அப்படின்ற மாதிரி சிபில் ஸ்கோரில் அடிப்பாங்க. உங்களுக்கு அதுதான் பிரச்சனையாகும். அதை தாண்டி அதில் பெருசாக அதுவும் பண்ண முடியாது. பட் இங்கே என்ன நடக்குதுன்னா வருமானத்துறையை வைத்து உள்ளே வந்து ஒரு வழக்கானதையோ இல்லை ஒரு விசாரணையானதை ஆரம்பித்து விட்டு அந்த விசாரணையின் மூலம் அமலாக்கத்துறை உள்ளே வருகிறது. அப்போது வருமானத்துறையை விட அமலாக்கத்துறையினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குமே, ஆனால் அதை வைத்து நம்ம வந்து அரசியல் செய்யலாமே, அதை வைத்து நம்ம வந்து வழக்கு பதியப்படலாமேன்றது அங்கே ஒரு பொருளாக இருக்கிறது. ஸோ முழுக்க இது வந்து ஒரு அதிகார குவியல்ன்றதை தாண்டி ஒரு சில கேஸில் வந்து அதிகார துஷ்பிரயோகம் கூட பார்க்கலாம். ஏன்னா இந்த அதிகாரமானது ஒரு சிலர் மீது ஒண்டி பாய்கிறது. கர்நாடகத்தில் பாஜகவில் முதலமைச்சர் மீதுலேருந்து அமைச்சர் மீது வந்து குற்றச்சாட்டு இருக்குது, 40% கான்ட்ராக்ட் காசு வாங்கினான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடிதம் எழுதி வச்சு தூக்கில் போட்டு செத்து போயிட்டார் கான்ட்ராக்டர். அதை விட எவிடன்ஸ் வேணாம், அந்த எவிடன்ஸையே முகாந்தரமாக வைத்தோ ஒரு எஃப்ஐஆரை போட்டோ அந்த பாஜக கட்சிக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கலாம், இடி பாஞ்சிருக்கலாம். இடி பாயவில்லையே இன்று வரை. அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இடி வந்து யாரோ வளர்க்குற ஒருத்தரோட பாச பிராணி. அந்த பிராணி வந்து என்ன பண்ணுன்னா முதலாளிக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க மீது ஏவும். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இல்லை முதலாளியை சீன்றவங்க மேலேயும் அது ஏவும், அது ஒரு பிரச்சனை. முதலாளி சீன்றதுக்குலாம் அதுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டில் வச்சுக்கிறாங்க. முதலாளி சொல்கிறதே கேட்கும். முதலாளி யார்? இப்போ இன்றைக்கி யார் சீன்றாங்க? முதலாளி யாரும் பெருசாக சீன்றது இல்லையே. எல்லாமே பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. பாஜகவை எதிர்த்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாலிடிக்ஸ் வந்து யாரும் கட்டமைப்பது கிடையாது. காங்கிரஸ் உட்பட சொல்கிறீங்க சார்? காங்கிரஸ் உட்பட தான். ஒன்றுங்க 140 150 பேர் கிட்டத்தட்ட பாராளுமன்றத்தில் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை இது? ஜனநாயகத்தோட கேள்வி கூத்து அல்லவா இது? மக்கள் கஷ்டப்பட்டு ஓட்டு போடுவாங்க, இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தலில் ஜெயிக்க வச்சு ஒரு ஜனநாயகம் நடக்கும். இன்னும் 4 மாதம் தேர்தல் இருக்கும்போது ஒரு 140 150 பேரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, பாராளுமன்றத்துக்கே வரக்கூடாதுன்னு பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அங்கே நினச்சதெல்லாம் பண்ணிக்கலாம். பண மதிப்பீடு பண்ணிங்க, கரோனாவில் வீட்டிலே இருக்கணும், நீங்கள் தட்டெடுத்து தட்ட சொன்னீங்க. இடன்பர்க் பற்றி கேட்டால் மௌனி பேச மாட்டீங்க. அதானிக்கு எவ்வாறு பணம் வந்ததுன்னு கேட்டால் பதில் கிடையாது. எதுக்கு பாராளுமன்றம் இவ்வளோ பெருசாக கட்டுறீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. எதுக்குமே பதில் கிடையாது. மணிப்பூர் பற்றி எரிஞ்சப்போ 60 நாள் 70 நாள் வாயே திறக்கலை. எதுக்குமே பதில் கிடையாது. நினச்சது நாங்கள் செய்வோம். இப்போ நினச்சதை நாங்கள் செய்வோம்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி விவசாயிகள் பஞ்சாபில் பார்த்தோம், இவ்வளோ பேர் செத்தாங்க. செத்ததுக்கு பிறகு அப்போ நினச்சதெல்லாம் செய்கிறாங்கன்னா பாஜக நினைக்கிறது மக்கள் வந்து நம்மளை நம்புகிறாங்க, மக்கள் வந்து நமக்கு தான் ஓட்டு போடுறாங்க, எதிர்கட்சிகள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை, எதிர்கட்சிகள் ஒருவேளை ஒரு சில இடைத்தேர்தல்களில் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருந்தால் இந்த தைரியம் பாஜகவுக்கு வருமானம் வராது. இன்கம் டேக்ஸ் ரிபேட்டு தருவேன்னு சொன்னாரா? இவர் பேசினாரா?
மாத சம்பளம் மாமூருக்கெல்லாம் வந்து 5 லட்சம் வரை நாங்கள் கொடுப்போம், அவ்வளோ கொடுப்போம், இவ்வளோ கொடுப்போம்னாரு. 15 லட்ச ரூபா பேங்க்கில் போடுவோன்னு சொன்னாங்க, போடலை. ஒரு மீனவனை கூட இந்திய மீனவனை தொட முடியாது, தமிழக மீனவனை விட்டுருங்க, யாரும் தொட முடியாதுன்னா வந்து கொக்கரைச்சாங்க. என்ன நடக்குது இன்றைக்கி? கடிதம் எழுதி தான் இருக்கிறாங்க, எங்கள் மீனவரை விடுதலை செய், இந்திய மீனவனை தமிழக மீனவரை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைத்த வண்ணம் தான் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் சொன்னது வேறு. ஆனால் இப்போது அவங்க வந்து அப்போது இதெல்லாம் நடக்குது, இவ்வளோ பிரச்சனை இருந்தும் பாஜக திருப்பி ஜெயிக்குதுன்னா அப்போ அங்கே யார் சரியில்லை? மக்கள் வந்து பாஜக ஓடுறதுக்கு நேந்தி விட்ருக்கா என்ன? இல்லை, மக்கள் வந்து மாறி ஓட்டி போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் சரியில்லை, எதிர்க்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. பாஜகவை எதிர்க்கிற அந்த வீரியம், அந்த தைரியம் வந்து கொஞ்சம் குறைகிறது. பாஜகவை எதிர்க்கிற அந்த வீரியம் தைரியம் குறைகிறது அப்படின்ற இடத்துல தான் இந்த கேள்வி எழுப்படுது. இப்போ இடி என்பது ஒரு ஒன்றிய அரசினுடைய ஏவல் துறையாக பார்க்கக்கூடாது. இப்போ இதையே எதிர்த்து மாநில அரசு கைது ஒரு நடவடிக்கை அனுப்புது, ஒரு வழக்கு போடுது அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து எதிர்க்க தயாராகிட்டாங்களா? தமிழ்நாடு காவல்துறை எதிர்க்குதா, இல்லை தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறதா? இதை பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா, அவங்க ஒரு 10 அடி அடித்தா இவங்க திருப்பி 2 அடி 3 அடி அடிக்கிறாங்க, அவ்வளோதான். கவர்னர் இருக்கார் உதாரணத்துக்கு, ஃபைல் கையெழுத்து போட மாட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அது என் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த கவர்னர் உண்மையிலே அவருக்கு ஒரு அழுத்தமோ இல்லை அவருக்கு வந்து ஒரு திருப்பி அவருக்கு உண்டான பதில் தக்க முறையில், அது என்ன முறைன்றது இல்லை லீகலாக தான் இல்லை வழக்கு போட்டிருக்காங்களே சார், கவர்னர் மேலே லீகலாக வழக்கு போகுது. அதெல்லாம் நிற்காது கோர்ட்டு முன்னாடி. கோர்ட் என்ன சொல்லும், கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஏன்னா கவர்னரும் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. கோர்ட் வந்து இந்த விஷயத்தில் வந்து எவ்வளோ தலையிட முடியும், இதில் எவ்வளோ நிவாரணம் வாங்க முடியும்னு இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இப்போ கவர்னர் அலுவலகத்துக்கு நான் வெளிப்படையாக பேசுவோமே, இதில் தான் இருக்குது. கவர்னர் அலுவலகத்துக்கு அன்றாடம் கரண்ட்டு கட் ஆகுது, குடிக்கிற தண்ணி போல். காவல்துறை வந்து போராட்டத்துலாம் கவர்னர் டிராஃபிக்கில் நின்று போகிறார் டெய்லி, புரியுதுங்களா? கவர்னருக்கு அந்த மருத்துவமனைக்கு மாநில அரசுக்கிட்ட இருந்தால் அந்த டாக்டர்லாம் போகணும், பார்க்கணும், எல்லா உணவுமே நம்ம தமிழக வரிப்பணத்தில் இருந்தால் செலவு செய்யப்படுகிறது. அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக நடக்கிறதுனால ஐயா வந்து ஃப்ரீயாக இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எதனா 1-2 விஷயம் குறைஞ்சதுன்னா, நீங்கள் ஒரு சாதாரண பிரஜை தான், நீங்கள் வந்து எக்ஸலன்சி கிடையாது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டால் தான் நீங்கள் எக்ஸலன்சி, இல்லைனா யுவர் ஜஸ்ட் அ மியர் சிட்டிசன் அப்படின்னு முதல்வருக்கு முடிவு பண்ணி, இல்லை அமைச்சரவையில் இருக்கவங்க முடிவு பண்ணி கவர்னருக்கு காட்ட வேண்டிய இடத்தை காட்டினால், கவர்னர் என்ன பண்ணுவார், நேராக டெல்லிக்கு போய், ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் பண்ணேன், அங்கே போனால் வந்து பேய் அடிக்கிறாங்க, அந்த ஊர்லலாம் நம்மளால் குப்பை கொட்ட முடியாது, ஏன்னா வேறு எதனா மாநிலத்துக்கு கவர்னராக மாற்றிடுங்க அப்படின்னு போயிடுவார். இது சாத்தியமா சார்? இது பண்ண சாத்தியம், கடந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. கவர்னர்களெல்லாம் இந்த அளவுக்கு வந்து அரசியல் பண்ண வைத்து விட்டு எதிர்க்கட்சிகள் வந்து மௌனியாக இருந்தது கிடையாது. இது ஏதோ கெட்ட நேரம், கேரளாவில் இதே நிலை தான். ஏன் சாத்தியம் இல்லை? வெஸ்ட் பெங்காலில் சிபிஐ அதிகாரி, நீங்கள் இங்கே வந்து விசாரணைக்கு பண்ணியிருக்காங்க, டிவிஐசி வந்து இது பண்ணாங்கன்னாங்க, சிபிஐ அதிகாரிகளோட நிலைமை என்னாச்சு? வெஸ்ட் பெங்காலில் அடித்து அமிச்சாங்க. நான் அதை வந்து நியாயப்படுத்தலை, தப்பு தான், சட்டப்படி தப்பு. தன்மையை சொல்கிறேன். சிபிஐ தைரியமாக போவாங்களா வெஸ்ட் பெங்கால் உள்ள மம்தா பானர்ஜியோட மண்ணில்? இதே ஒரு காலத்தில் லல்லு பிரசாத் யாதவ் ஆக்டிவாக இருந்தப்போ பாஜக தலைவர்கள் பாட்னாலெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது, பேசுகிறது வழக்கெல்லாம். அப்புறம் பாட்னாவில் ஆர்ஜேடியை எதிர்த்தோ இல்லை லல்லு பிரசாத் அவர்களை எதிர்த்தோ பிரச்சாரம் பண்ண முடியாது. மகாராஷ்டிரத்தில் பால் தாக்கரே இருந்த பொழுது இதே நிலைமை தான். எல்லா நேரத்துலேயும் வந்து அப்போல்லாம் காங்கிரஸ் இருந்தது, குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியாக, ஆளுங்கட்சியாக. எல்லா நேரத்துலேயும் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சரவை என்பது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் தான். என்னென்ன துறை இருக்கோ அது மூலமாக அழுத்தம் தரும். அதை எதிர்த்து யார் வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும். அம்மையார் ஜெயலலிதா பார்த்தோம், பிரதமர் வந்தார், அவரும் நிவாரணத்துக்கெல்லாம் பார்த்தாரு. திரும்பி போகும்போது என்ன மாதிரி மீம்ஸ் வந்தது? பிரதமர் முதுகில் ஸ்டிக்கர் ஒட்டி அமிச்சா மாதிரி மீம்ஸ் வந்ததா? அதுதான் வந்து அந்த தன்மை என்பது. இது வந்து பார்க்கும்போது கொள்கை ரீதியாக எதிர்ப்பை தெரிவித்து விட்டோம், பெரியார் இன்னும் இருக்கிறார், திராவிட சித்தாந்தம், அதெல்லாம் பேசலாம், நல்லாயிருக்கும், பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் பாஜக இதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது. இந்த வழக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இடிக்கோ அல்லது பாஜகக்கோ. அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க? யார் அப்பா வீட்டு காசுன்னு கேட்குறாங்க. சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? யார் வீட்டு அப்பா வீட்டு காசுன்னு கேட்குறாங்க. 2 பேரும் மாறி யார் அப்பா வீட்டு காசுன்னு கேட்டுனே தான் இருக்கிறீங்க. ஜனங்களுக்கு இன்னும் காசு போய் சேரலையே.
மக்களுக்கு. கொடுக்குற இடத்துல அவங்க தானே இருக்காங்க இன்னமும். 2 பேரும் இருக்கிறீங்க. நீங்களும் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, அவங்களும் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க. அதிகமாக லம்பாக கொடுக்க வேண்டியது மத்திய அமைச்சர் தான், மத்திய அரசு தான். காரணம்னா வருமானம் அதிகமாக மக்களோட வரி பணம் அங்கே தான் போகுது. மாநிலத்துக்கிட்ட பெரிய பண வருமானம் வர அந்த விஷயங்கள்லாம் மத்திய அரசுக்கிட்ட போயிடுச்சு. நீங்கள் அந்த ஷெடியூல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான அட்டவணை எல்லாமே வந்து இன்றைக்கி மத்திய அமைச்சரவை கீழே தான் இருக்குது. வருமானம் வரக்கூடிய அட்டவணைகள் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வந்து மக்களுக்கு எங்கே பணம்? உங்கள் கச்சேரி உங்கள் அரசியல் இருக்கட்டும், மக்களுக்கு எங்கே பணம்? ஹெக்டாருக்கு ஏக்கருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏக்கருக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீடை அதுவே கம்மி, அதை ஹெக்டாருக்கு கொடுக்குறேன்றாங்க மாநில அரசு. பிரதான் மந்திரி யோஜனா ஸ்கீம் இருக்குது, கிசான் ஸ்கீம் இருக்குது, எவ்வளோ ஸ்கீம் இருக்குது, வீடு கட்டுற ஸ்கீம்லாம் இருக்குது. தூத்துக்குடியில் எவ்வளோ வீடு இடிஞ்சு போயிருக்கு. அப்படியே சாரையாக வந்து பனைமரம் இதெல்லாம் தோப்பெல்லாம் வந்து தண்ணியில் போயிருக்கு, ரோடெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. வரலாறு காணாத வெள்ளம். இதை வந்து ஒரு பேரிடராக, அதாவது பேரிடர்னு அறிவிக்கிறதுன்றது சாதாரண ஒரு விஷயந்தான். இது வந்து மொத்த இந்தியாவே பார்க்காத ஒரு விஷயங்க. 24 மணி நேரத்தில் 100 சென்டிமீட்டருன்றது வேறு எங்கேயும் வந்து இது மாதிரிலாம் ரெக்கார்டு ஆகலை. இது உலகத்திலே நீங்கள் தேடினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து, அதாவது மொத்த ஆரம் வந்து அப்படியே மொத்த தூத்துக்குடியையும் தொடச்சி போட்டு போனால் எப்படி போகுமோ அந்த மாதிரி போயிருக்கு. எங்கே என் இராணுவம், எங்கே என்னோடய என்டிஆர்எஃப், இன்னும் புளி சாதம் பிரிஞ்சி சாதம் இன்னமும் வந்து ஒரு வாரம் ஆகுது, இன்னும் நிறைய இடத்துல தண்ணி வடியல. ஜனங்க காசு கூட கேட்கல, இப்போது தண்ணி எடுத்து விடுங்கன்னு கேட்குறாங்க. வல்லரசு இந்திய இராணுவம் அப்படி, இந்தியா உலகத்துக்கே வந்து எடுத்துக்காட்டு, ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நாசாக்கு அதை விடுறோம், எல்லாம் பேசுகிறோம். இங்கே பெரியார் என்ன சொல்லியிருக்கார், அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கார், சமூக நீதி, நீட்டு ஒழிப்பு அதெல்லாம் பேசுனீங்க, ரைட்டு. சாப்பாடுக்கு அங்கே வழி இல்லையா? இன்னும் ஒரு சில இடத்துல ஊருக்குள்ளேயே போக முடியலையா? அமைச்சர்களே மீட்டாங்க, ரைட்டு. இயற்கை எதிர்த்து யாரும் பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் நான் குறை சொல்ல. முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ நிலைமை சீராச்சா? நான் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கேட்கல, ஓல்வோ பஸ்ஸு ஏசி கேட்கல, ஏடிஎம் வசதி கேட்கல. மக்களோட அன்றாட சாதாரண வாழ்வாதாரம், திருச்செந்தூர் கோயில் முருகன் தரிசனத்துலேருந்து ஆரம்பித்து 3 வேளை சாப்பாடு, நைட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு ஒரு கரண்ட்டு, இவ்வளோ தான் கேட்குறேன். சர்ச்சில் கிறிஸ்மஸ்க்கு ப்ரேயரு, நியூ இயருக்கு ஒரு லீவு, இவ்வளோ தான். இது அங்கே இப்போ சாத்தியமா? இல்லை. 2 அரசும் தோற்றுருக்கு. 2 அரசும் வந்து அரசியல் பேசுகிறது அதிகமாக இருக்குது, நிவாரணம் குறைவாக இருக்கிறது. இதை நீங்கள் அதிமுகவும் சேர்த்துக்கலாம். அதிமுகவும் எதுவும் வந்து சரியாக இன்னும் போய் செய்யலை. 60 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ அமுச்சு விடுங்களேன்றாங்க, போட்டிருக்காங்க. அதாவது ஆர்பி உதயகுமார்லாம் அங்கே தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மதுரையில் இருக்கிறவங்கெல்லாம் செல்லூர் ராஜெல்லாம் போய் நிவாரணம் பண்ணுறாங்க. பத்தாது, பாதிப்பு அந்த அளவுக்கு பாதிப்பு. யானை பசிக்கு சோளப்பொரி நீங்கள் கொடுக்குற நிவாரணம் அங்கே போய் பார்த்தா தெரியும். குடும்பம் இல்லை, வீடு இல்லை, எல்லாம் போச்சு. அது படிக்கிற பள்ளிக்கூட மாணவனோட அந்த புஸ்தகத்துலேருந்து ஆரம்பித்து அவங்க அப்பாவோட வாழ்வாதாரத்துலேருந்து, அவங்க அம்மா சேர்த்து வச்ச சேமிப்புலேருந்து குடும்பங்கள் தகர்த்துப்பட்டு எரிக்கப்பட்டுருக்கு தென் மாவட்டங்களில். அப்படி இருக்கும்போது யார் அப்பா வீட்டு காசுன்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு பிரச்சனையாகிட்டு இருக்கீங்க. அது ஒரு பிரச்சனையாகிட்டு இருக்கீங்க. இதுதான் அதிகமாக இருக்கிறது. சமூக வலைத்தளையில் என்ன பேசுகிறோம்? அம்மையார் பேசினாங்க, இவர் பேசினார், அவர் பேசினார். நீங்கள் பேசுகிறது தான் முக்கியமா, இல்லை மக்களுக்கு அங்கே நிவாரணம் முக்கியமா? அதுதான் எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு வேடிக்கையாக இருக்குது. மக்களை பிரதானப்படுத்தின ஒரு அரசியல் இல்லாமல் கொள்கையை பிரதானப்படுத்துகிற ஒரு அரசியலாக இருக்குது. இது கிட்டத்தட்ட மக்களை ஏமாற்றும் வேலையாக இருக்குமோ என்ற ஐயம் எனக்கு வருகிறது. இதுவும் எங்களுக்கு கொள்கைலாம் தேவையில்லைங்க, புரியுதுங்களா? சர்ச்சுக்கு போகிறவங்க சர்ச்சுக்கு போவாங்க, மசூதிக்கு போகிறவங்க மசூதிக்கு போவாங்க, கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போவாங்க. ஆனால் 3 பேருக்கும் அடிப்படையில் மனிதர்களுக்கு குறைந்தபட்ச ஒரு சில தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் 3 அடுக்கு இருக்குது. இந்த 3மே வந்து இப்போது செயல்படலையே சரியா. அங்கே வந்து இன்னும் ஒரு இயல்பு நிலை திரும்பலை. வேறு சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கும்போது இவ்வளோ கொடுக்கலாம் அவ்வளோ கொடுக்கலான்றீங்க, ஆளுங்கட்சியாக வந்தவொன்னே கம்மியாக கொடுக்குறீங்க. சென்னையில் பார்த்தோம், அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து 6000 ரூபா இல்லை. அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க, ரைட்டு. அவங்களுக்கு பாதிப்பு இல்லையா? அவங்களாம் ஃபார்ம் ஃபண்ட் பில் பண்ணி கொடுக்குறோமா?
காவல்துறை நண்பர்கள் மழையில் வேலை செய்யலையா? சேத்து புண்ணு வர அளவுக்கு காலில் கஷ்டப்படலையா? டீச்சருங்க ஆல்ரெடி உங்கள் மேலே கோவத்தில் இருக்கிறாங்க, வெறுப்பில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மழையில் பாதிக்கப்படலையா? பாதிப்புன்றது எல்லாருக்கும் பாதிப்பு தானே. கொடுக்கும்போது அதை அள்ளி கொடுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் ஏன் வரமாட்டேங்குது இன்றைக்கும்? ஏன் வந்து அதில் கண்டிஷன்ஸ் போடுறீங்க? அது 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறதாகட்டும், எல்லாமே ஆகட்டும், ஏன் அந்த ஒரு கண்டிஷன்ஸு? ரிச்சஸ்ட் ஆஃப் ரிச்சுன்னா 1% இருப்பாங்க, 2% இருப்பாங்க. 98 விழுக்காடு கொடுக்கலாமே. அவ்வளோல வரி வாங்குறீங்க மத்திய அரசும் மாநில அரசும் போட்டா போட்டி போட்டு. தேவையில்லாத பிரிட்ஜுக்கு அவ்வளோ காசு போடுறது, கட்டடம் பயங்கரமாக கட்டுறது மருத்துவமனைலாம். ஆனால் அந்த மருத்துவமனையில் போனால் உள்ள வைத்தியம் பார்க்குறது டாக்டர் இல்லை. டாக்டர் வெறும் ரூமையும் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பெரிய மிஷினையும் கேன்சருக்கு அந்த இதுவும் வாங்கி வச்சுக்கிட்டு வைத்தியர் இல்லாமல் என்ன பண்ணுறதுங்க? போய் பாருங்கள். நீங்கள் ஒரு ஜிஹெச்சுக்கு போங்க. என்ன அண்ணன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து சிறப்பாக வேலை செய்கிறார், புரியுதுங்களா? அமைச்சரோட இன்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்குது, ரிவ்யூ எப்படி இருக்குன்றது ஒரு சைடு இருக்கட்டும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் பாருங்கள், மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் வரல. உடனே சொல்லுவாங்க மக்களை எல்லாம் வந்து திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு. திருப்திப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு தானே ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வரீங்க. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க சரி செய்யணும். இதெல்லாம் வந்து மாறுற மாதிரி தெரியல. 2 இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது, அதை விட்டுட்டு இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமாங்க, இது கொள்கை ரீதியாக இது இருக்காம இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு அடிக்கிறது தான் வேற. புரியுதுங்களா? அடிப்படையில் நான் அதுதான் சொன்னேன், பயம் இல்லை. பணத்தை கொடுக்கல, 4000 கோடி எங்கன்னு கேட்குறீங்க, அதெல்லாம் ரைட்டு. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி. முன்னாடி சிஏஜி ரிப்போர்ட்லேயோ ஆடிட்லேயோ வச்சு பிடிச்சி அதுக்கு ஒரு வழக்கை பதிவு செய்து திமுக மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் வரவேற்கிறேன். அதை ஊழல் நடந்திருக்குது. அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டியில் காசு கொடுத்தீங்க மத்திய அமைச்சர், அந்த பணத்தை வந்து விரயம் செய்து விட்டாங்க. டி நகர் வந்து வெள்ளத்தில் மிதந்தது, அதற்கு காரணமான எஸ்பி வேலுமணின்னு சந்தேகம் இருக்கிறது. வழக்கு பதியப்பட்டு திராவிட கட்சிகள் மீதோ இல்லை திராவிட சித்தாந்தம் மீதோ நீங்கள் ஊழல் தடுப்பு சட்டமோ இல்லை அது என்னவோ நீங்கள் அதை பதிவு பண்ணி நீங்கள் விசாரணை பண்ணி கோர்ட் மூலிமா போனீங்கன்னா ரைட்டு. வெள்ளம் வரும்போது மழை வரும்போது நாங்கள் அவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ கொடுத்தோம் காசே கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்குது எப்படி இருக்குது? எப்படி புரிஞ்சு நிவாரண தொகையை எதுவும் கொடுக்கலன்னு தாங்க. அதுங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டுங்க. மத்திய பிரதேசத்துக்கு 1000 கோடி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பேரிடரில். தமிழகத்தோட சைஸ் என்ன? மத்திய பிரதேசத்தோட சைஸ் என்ன? எவ்வளோ ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது தமிழகம்? கிள்ளி கொடுக்குறீங்க. இந்த மழை பாதிப்பில் எதனா ஒரு ஒரு தமிழ்நாடு மாதிரி எதனா பாதிக்கப்பட்ட மாநிலம் எதனா இருக்குதா? 8 மாவட்டம் காலி, தலைநகர் உட்பட. வரலாறு காணாத மழை. ஸ்டாலின் அவர்களை குறை சொல்கிறது இருக்கட்டும், பட் இயற்கை எதிர்த்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நடந்து போச்சு, முடிஞ்சிச்சு. முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கணும், பண்ணலை, ரைட்டு. இப்போ அடுத்து என்ன? அதே அமைச்சர் வந்து இன்னமும் வந்து நீங்கள் அரசியல் பேசிகிட்டு இருக்கீங்க, இவங்களும் கூட சேர்ந்துட்டு அதுக்கு பதிலுக்கு பதில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பதிலுக்கு பதில் கொடுக்காம அங்கே களத்தில் போய் இருந்து வேலை செஞ்சாங்கன்னா நல்லது. கனிமொழி அவர்கள் கிட்டத்தட்ட அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அந்த விஷயத்தில். யாராக இருந்தாலும் சரி அது மாதிரி விஷயங்கள் பண்ணணுமே தவிர்த்து தமிழிசை குறிப்பாக இப்போ இன்றைக்கி கூட காலையில் தமிழிசை வந்து அங்கே தான் ஏதோ நிவாரணம்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை வரவேற்க போகிறோம். அது தமிழிசையாக இருக்கட்டும் இல்லை கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து அந்த கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த 2 அரசியல் தலைவர்களை வைத்து பார்க்கும்போது நீங்கள் அக்கா தமிழிசை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கனிமொழி அவர்கள் எடுத்தாலும் சரி, அந்த ஒரு யதார்த்தமான ஒரு போக்கு இருக்கும், ஒரு மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இருக்கும். இந்த மாதிரி அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அம்மையார் நிர்மலா சீதாராமன் வந்து புள்ளி விவரம் வாதத்துக்கு வாதம் புள்ளி விவரம்னு சொல்லிட்டு ஏதோ டிபேட் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில். அது ப்ரெஸ் மீட்டே ஓவராலாக ஒரு டிபேட் மாதிரி ஆகி போயிடுச்சு. எவ்வளோ மக்கள், எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, நாங்கள் எவ்வளோ ஹெலிகாப்டர் கொடுத்தோம், இன்னும் பண்ண போகிறோம், மாநில அரசோடு பேசிக்கிட்டு இருக்கோம், முடிஞ்சவொடனே நேராக முதலமைச்சரை போய் பார்க்க போகிறேன். அரசியல் வேறு, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என் மக்கள். நான் வந்து ஒரு தமிழச்சி நான் அடிப்படையில். அதை தாண்டி ஒரு இந்திய பிரஜை. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு சங்கடமாக இருக்குது. மக்கள் பயப்படக்கூடாது, மக்கள் தன்னம்பிக்கையாக இருக்கணும். மத்திய அமைச்சர் அதில் வந்து பாஜக இருக்குது, உங்களை வந்து ஒரு தந்தை போல் காப்பார், உங்களுக்கு இதுவரையிலும் வராத ஒரு நிவாரணம் வரும், அதுக்கு நான் உத்தரவாதம், வாழ்வாதாரம் மீட்கப்படும், இங்கே வந்து பேங்க் லோன் எல்லாருக்கும் போடப்படும், இங்கே வந்து நாங்கள் வந்து லோன் கேம்ப்பு மேலே நடத்த போகிறோம், யார் யாருக்கெல்லாம் சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்குலாம் இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய 2 வீலரு காரு அது மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் பாதிக்கப்பட்டதா ஆட்டோமொபைல் கம்பெனியை கூப்பிட்டு நான் பேசுவேன், உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் தொகை இழிவு தொகை வரலன்னா மத்திய அமைச்சராக அந்த கம்பெனி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பேசியிருந்தா அம்மையார் நிர்மலா சீதாராமன் இந்த நாட்டுக்கு இந்த தமிழக மக்களுக்கு சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க.
திமுக செய்யாததையும் அதிமுக செய்யாததையும் நீங்கள் செய்கிறீர்கள். நீங்கள் நாளைக்கு தூத்துக்குடியில் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது இல்லாமல் வந்து நீங்கள் பழைய புராணம்லாம் படிக்கிட்டு இருக்கிறீங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.